அம்மா, எவ்வளவு நேரமா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன்மா. கொஞ்சமாச்சும் எனக்கு பிரேக் விடுங்க. நான் வெளியில போய் விளையாட போறேம்மா. ப்ளீஸ்மா. என்னடி பிங்கி, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள உனக்கு பிரேக் வேணும். எப்ப பாரு பிரேக் பிரேக்குன்னு போய் போய் தான் பாரு மார்க்ஸ் எல்லாம் கம்மி இந்த தடவை. இங்க பாரு, நோட்டை பாரு. 6 1s are 6ன்னு எழுத சொன்னா நீ 9ன்னு போட்டு வச்சிருக்க. உனக்கு 6க்கும் 9க்கும் கூட இன்னும் வித்தியாசம் தெரியல. நீ என்னதான் நீ மார்க் எடுக்க போறன்னு எனக்கும் தெரியல. அங்க பாரு பிங்கி, நோட்டை நல்லா பாரு. ஏய் ஷைலஜா, எதுக்கு நீ இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க? 6 1s are 6 அவளுக்கு நல்லா தெரியதான் செய்யும். எப்ப பாரு படி படி படின்னுகிட்டு. கொஞ்சமாச்சும் பிரேக்கும் கொடுக்கதான் செய்ய. கொஞ்சமாச்சும் அந்த பிள்ளையும் போய் விளையாண்டுட்டு வரட்டும். எப்ப பார்த்தாலும் அதப்படி இதப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அத்தை நீங்களே இப்படி சொல்றீங்க? இப்போ நல்லா படிச்சாதானே பின்னாடி நல்ல வழியா ஜாப்ல எல்லாம் செட்டில் ஆக முடியும். அம்மா, நான் நல்லாதாம்மா படிப்பேன். ஏதோ ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்காக இப்படியா பண்றது? ப்ளீஸ்மா, கொஞ்சமாச்சும் பிரேக் கொடுங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில விளையாண்டுகிட்டு இருக்காங்க தெரியுமா? எந்த பிரேக்குமே இல்ல. ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போறது இல்ல, எங்கேயுமே நீங்க கூட்டிட்டு போறதே இல்லம்மா. ப்ளீஸ், நான் விளையாண்டுட்டாவது வர்றேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்பி எல்லாம் பாத்துட்டாங்க தெரியுமா? என்னது, பார்பியா? ஏய் ஷைலஜா, இவளையும் நீ அந்த பார்பி படத்துக்கு கூட்டிட்டு போயேன். அவ கிளாஸ்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்பி படம் பார்த்திருக்காங்க. இவளை நீ படின்னு சொல்லி இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு சண்டே தானே, சண்டே அதுவுமா ஸ்கூலே லீவு, நீ புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. அத்தை, என்ன நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு படத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேற அரிசி உளுந்தெல்லாம் வேற போட்டிருக்கேன், இட்லிக்கு வேற மாவாட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் மாவாட்டணும், உளுந்து போடணும். அதான் எவ்வளவோ ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் வந்துட்டு இல்ல, ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே. அப்படி சொல்லுங்க பாட்டி. உங்களுக்கு இருக்கிற இது கூட எங்க அம்மாக்கு இல்லவே இல்லை. எப்ப பார்த்தாலும் மாவாட்டணும், உளுந்தரைக்கணும், அரிசி அரைக்கணும். ஏய் பிங்கி, வாய மூடு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்ததான் மார்க் ஒன்றும் வரமாட்டேக்கு. என்ன இது, ஒரே பார்பி படத்துக்கு போகணும் அந்த படத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ்மா, நம்மளும் படத்துக்கு போலாமா? தியேட்டர்ல போய் பார்பி படம் பார்த்துட்டு வரலாம், சூப்பரா இருக்கும். அம்மா, பிங்கி, ஷைலஜா, எல்லாரும் எங்க போனீங்க? வீடே காலியா கிடக்கு. ச்சே, ஆபீஸ் விட்டு தலைவலியோட வந்தா ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட நமக்கு ஆள் இல்ல. எல்லாரும் எங்க போனாங்க? அப்பா, தலை வேற வலிக்குது. வா, எங்க? அப்பா, நாங்க வந்துட்டோம். நாங்க எல்லாரும் படத்துக்கு போனோம் தெரியுமா? பார்பி படத்துக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது, படத்துக்கு போனீங்களா? என்ன பிங்கி நீனு? அம்மா எங்க? உங்க பாட்டி எங்க? ஒருத்தரையும் காணோம். படத்துக்கு போனேன்னு சொல்றேன். எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்குதான் பயங்கர ஷாக். ஏய் பிங்கி, இது யாரு? என்னடா அருணு, என்னைய தெரியலையா? அம்மாவா? அம்மா, என்னது இது? ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்படி பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஆளே மாறிட்டீங்களேம்மா. என்னது இது ட்ரெஸ்ஸு? எவ்வளவு அழகா புடவை கட்டி இருப்பீங்க, இப்ப என்னம்மா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? என்னம்மா ட்ரெஸ் இது? ஆளே மாறிட்டீங்க, டாப் டு பாட்டம். இவ வேற படத்துக்கு போனவங்க, நீங்க என்னன்னா இப்படி வந்து நிக்கீங்க. என்னதாம்மா நடந்துச்சு? அப்பா, அத நான் சொல்றேன்ப்பா. நாங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் படத்தை பார்த்த இம்ப்ரெஸ் ஆன அம்மாவும் பாட்டியும் இப்படி ஆயிட்டாங்க. பாட்டி இப்படி, அம்மாவை பாருங்க. அட பிங்கி, சும்மா நீ. அட என்னங்க நீங்க, படம் பார்த்துட்டு வந்தோமா, படத்துல பார்த்தா பிங்கி எல்லாருமே, பார்பிஸ் எல்லாருமே இப்படிதான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நானும் அத்தையும் இதே மாதிரி ட்ரெண்டி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். பார்லருக்கு போய் ஹேர் ஸ்டைல் எல்லாம் கூட மாத்திட்டோம், ட்ரெஸ் எல்லாம் கூட மாத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னது, பிடிச்சிருக்காவா? என்னடி இது, இப்படி மாறிட்டு வந்திருக்கீங்க? எப்படி, காஃபியாவது போட்டு தருவீங்களா, இல்ல அது கூட தரமாட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி? அம்மா,
அம்மா என்னம்மா இது? என்ன காஸ்டியூம் இது? ஹேர் கலரிங் பண்ணிருக்கீங்க. என்னம்மா இப்படி வந்து நிக்கிறீங்க? ஐயோ, எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு தெரியலையே. ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு. ஆமாண்டா அருணு, எனக்கும் இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் உனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு. பாத்தியா எவ்வளவு ட்ரெண்டியா இருக்குன்னு. சரி, கொஞ்ச நாளைக்கு தானே. ஆமாங்க, எனக்கு கூட இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கர்லி ஹேர் வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன காஃபி தானே? நான் போட்டு தரேன். அட அம்மா, காஃபில நம்ம போட வேண்டாம். நம்ம இப்போ பார்பிஸ் ஆயிட்டோம். நம்ம ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கிருவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த பார்பி படம் பிடிக்கும்னா நீங்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. அப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகி